அன்பினர்களே, வளைகுடாவில் தொடர்ச்சியான ஒரு ஒரு இறுதிக்கட்ட போருக்கு தயாராகும் நிலையாகத்தான் அங்கு நடக்கும் சம்பவங்களை நாம் பார்க்கின்ற போது தெரிகிறது. இப்பொழுது ஈரான் ஒரு ஒரு புதிய விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றது. அதாவது இனிமேல் ஹார்முஸ் ஜலசந்தி ஊடாக வரும் போகும் அவுட் கோயிங், அதாவது அரைவல் டிபார்ச்சர் கப்பல்களுக்கு எண்ணெய் எடுத்து செல்லும் அல்லது ஏதோ ஒன்றுல போறீங்க, அந்த ரூட்ல போறீங்க என்றால் அதற்கு இனி ஒரு ஒரு டோல் சார்ஜ் சுங்க வரி இலாகாவை அது அமுல்படுத்த போகின்றது. அதற்காக தனது நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை கொண்டு வர போகின்றது. அதாவது உலகம் முழுவதும் செய்யறாங்க, சும்மா இல்ல. இப்ப ஈரான் மட்டும் அதை செய்யல, அது பெரிய என்ன அப்படின்ற ஒரு பணத்துக்கு ஆசைப்படல. அவங்க தானே எண்ணெய் வளம் முக்கிய நாடுன்னு சொல்லி அது வசூலிக்கல, அவங்கள தாண்டி தானே போகணும். அப்படியேக்குள்ள உலகம் முழுவதும் கடல் எல்லையிலே எகிப்து, அப்புறம் அமெரிக்கா, பனாமா, துருக்கி, கனடா, அமெரிக்கா, இப்படி எல்லோரும் ஒரு பணம் வசூல் பண்ணும் போது நான் மட்டும் ஏன் பண்ணக்கூடாது ஈரானுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. எங்கேயுமே சும்மா சிவனேண்டு இருந்த எனக்கிட்ட வந்து தனையிட்டு என்ன தாக்கி எந்த மக்கள் அழிச்சுக்கிட்டு இன்னும் நீ என்ன உறைஞ்சு கொண்டு இருந்தால் ஏன் நான் சார்ஜ் பண்ண கூடாது சொல்லி அது ஒரு டொக்கேட் சார்ஜ் ஒன்றை எடுக்க ஆரம்பிக்குது. கூடுதலாக மிக விரைவில் அது அமுலுக்கு வரப்போகுது. அது சில வேளை இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு சும்மா விடலாம். சும்மா லேசுப்பட்ட காரியம் இல்லை. பெரிய கப்பல் என்ற மில்லியன் கணக்கு, 2 லட்சம் 3 லட்சம் டாலருக்குள்ள அப்ப நம்ம பல நாடுகள்லாம் பெரிய பஞ்ச நாடுக்கு பெரிய பணம் இல்லையா? அதனால அது நாங்க பேசி செய்யலாம். ஈரானுக்கிட்ட இலங்கை, இந்தியா போன்ற வறிய நாடுகள் பேசலாம். இது கூடுதலாக இந்த சாத்தான் நாடுகளின் கூட்டாளிகளுக்கு தான் இது பாதிப்பு ஏற்படுத்தும். அது ஃப்ரீயா கொடுக்கும். யாருக்கு போறீங்க? இப்ப ஸ்ரீலங்கா தாண்ட தூதுவரை போட்டு அங்க இருக்கிறப்பா நாம எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று 2க்கு 1 நம்ம ஒன்றுக்கு 1 நீ தான் கூப்பிட்டு சாவடிச்சு அது விஷயம் பேர உன்னை செஞ்சுட்டீங்க என்றாலும் உங்களுக்கு ஒரு கருணை காட்டப்படும் ஈரான் ஊடாக. அப்ப அநேகமா நம்மளுக்கு எல்லாம் வர வாய்ப்பு, நாம அதை பத்தி கவலைப்படையும் தேவையில்லை. இப்ப சும்மா இருந்த நம்மளும் சும்மா சிவனிருந்த நம்மளுக்கு பழைய ஸ்டாக்கை கொண்டு இலங்கை கவர்மெண்ட் ஒரு பயங்கர பகல் கொள்ளக்காரனா இல்லையா? பெட்ரோல் நீ வெளிநாட்டுல எதுவுமே வாங்காம இருந்த பெட்ரோலை கொண்டு வச்சுக்கிட்டு நமக்கிட்ட ஒரு 120 ரூபாய் ஏற்றினாங்களா? இவங்களும் கொள்ளக்காரங்க தானே, ஸ்ரீலங்கா அரசாங்கமும். இது எப்படி இருக்குது? சமயம் பார்த்து இந்த வியாபாரி மாதிரி, இந்த கடை வியாபாரி மாதிரி பழைய ஸ்டாக் எல்லாம் வச்சு விற்பான்ல, அந்த மாதிரி இது எப்படி இருக்குது? அடிச்சு சாத்துட்டீங்கல்ல. எப்படி நம்ம பெட்ரோலுக்கு எல்லாம் இப்ப கொடுக்குறோம் இல்ல, 120 ரூபா ஃபர்ஸ்ட் டைம், ஒரு 20 ரூபா, அப்புறம் ஒரு 98 ரூபா அப்படின்னு குறக்குள்ள ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் சாத்தி இந்த விலை ஏறும். அது பெரிய முறை. 72 மணி நேரம் நான் அவாசம் கொடுத்திருக்கேன்ல. அநேகமாக வெள்ளி திங்கக்கிழமை இருந்து சிவகாசி பட்டாசு அநேகமாக ஹார்முஸ் ஜலசந்தியில மிக அதிகமாக வெடிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒரு இறுதிக்கட்ட போராகவும் இருக்கலாம். அந்த நேரத்தில் அணுகுண்டுகளும் வீசப்பட வாய்ப்பு இருக்குது. யார் கையில் எடுக்கானோ தெரியல, யார் பெற்ற பிள்ளையும் தெரியல. சரி, பார்க்கலாம். அப்ப இந்த ஜலசந்தியில பாகிஸ்தான் ஈரான் பணம் மறவுறது என்பது ஒரு பெரிய விடயமே கிடையாது. ஏனென்றால் அது எங்கள் நாடு வறிய நாடுகளுக்கு அது ஃப்ரீயா கொடுக்கும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த சாத்தான்களிடம் இருக்கின்ற நாடுகளுக்கு மிக அதிகமாக அந்த வசூலை அறவிட போகின்றார்கள். அது எவ்வளவு என்று தீர்மானிக்கல. அவங்களின் மஜ்லிஸ் நாடாளுமன்றத்தில் அவங்க நிறைவேற்ற போகின்றார்கள். அந்த பில் வந்தவுடன் அமலுக்கு வரும். 5 நாள் 10 நாளைக்குள்ள டொக்காட் சார்ஜ், அதாவது சுங்க வரி இலாகா ஒன்று அறவிட போகுது. வாங்க நேரே நாம் ஹார்முஸ் ஜலசந்திக்குள்ளே போய் ஈரான் பார்லிமெண்ட்டுக்குள்ள போகலாம். வாங்க. ஈரானிய நாடாளுமன்றத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி சுங்க கட்டணம் ஒன்றை அறவிடும் திட்டத்தை ஈரான் முன்வைக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிப்பதற்கான சட்டத்தை ஈரானின் நாடாளுமன்றம் தயாரித்து வருகிறது. நாடாளுமன்றத்தின் குடிமை விவாத குழுவின் தலைவர் ஒரு வரைவு சட்டம் தயாரிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் என்று வியாழக்கிழமை. மேலும் இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஈரான் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அவர் வாதிடுகின்றார். அவர் ஒரு பாதுகாப்பும் கொடுக்க போறாங்க. யாரும் கடல் கொள்ளையர்கள் அவங்க வராம எல்லாம் இவங்க தான் அங்க ஒரு பாதுகாப்பும் கொடுக்க போறாங்க. அதுக்கு சார்ஜ் மாதிரி எடுத்துக்கொள்ளாங்க. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான தனது பரந்த கோரிக்கையின் ஒரு பகுதியாக ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது அதிக அதிகாரத்தை கோரி தெஹ்ரான் அழுத்தம் கொடுத்து வரும் வேளையில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஈரான் ஒரு நிறைவேற்றுவதற்காக முன்மொழிந்துள்ளது. எண்ணெய் போக்குவரத்தில் இந்த ஜலசந்தியின் முக்கிய பங்கை கருத்தில் கொண்டு
இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டால் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி சந்தைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்திற்கான ஒரு முக்கிய கடல் வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டண முறையை செயல்படுத்த ஈரான் தயாராகி வருகிறது. சில வேளை இந்த கட்டணத்தை யுவான் பணத்தில் சைனாட பணத்தெல்லாம் கேட்பாங்க. சைனாவை வளர்க்குற ஐடியா இவனை உடைக்கிறாங்க வளர்க்க. அதனால இந்த பணத்தை நாங்க பேமெண்ட் பண்ணக்குள்ள மிக அதிகமாக எங்களுக்கு சைனா பணத்திலே கொடுத்துட்டு போவாப்பாண்டு வரப்போது. அப்ப டாலருக்கு ஒரு அடிதானே அது எப்படி இருக்கும்? அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு முறையான சுங்க கட்டண முறையை அறிமுகப்படுத்த ஈரான் தயாராகி வருகிறது. அறிமுகப்படுத்த இந்த நடவடிக்கை உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி ஓட்டங்களை கணிசமாக மாற்றி அமைக்கக்கூடும் என்று உலக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். எண்ணெய் வளம் நிறைந்த பாரசீக வளைகுடாவை சர்வதேச சந்தைகளுடன் இணைக்கும் இந்த குறுகிய நீர்வழி பாதையில் பாதுகாப்பாக பயணிப்பதற்கு ஈடாக கப்பல்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கோரும் சட்டத்தை ஈரான் நாடாளுமன்றம் மிக விரைவில் டிக்ளேர் பண்ண போகின்றது. முன்மொழியப்பட்ட இந்த சட்டம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது உலகின் மிக முக்கியமான கடல் வழி பாதைகளில் ஒன்றின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை திறம்பட முறைப்படுத்தும் என்றும் ஹார்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில் கணிசமான பங்கை கையாளுவதால் எந்த ஒரு ஒழுங்குமுறை அல்லது நிதி மாற்றங்களுக்கும் சர்வதேச சந்தைகளுக்கும் பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் மோதலின் பின்னணியில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இது இப்பகுதியில் கடல் வழி போக்குவரத்தை கடுமையாக சீர்குலைத்துள்ளது. பதற்றம் அதிகரித்தலிருந்து ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் போக்குவரத்து கடுமையாக குறைந்துள்ளது. மிக குறைந்த எண்ணிக்கையிலான கப்பல்கள் மட்டுமே கடந்து செல்ல முடிகிறது. முக்கியமாக ஈரானுடன் தொடர்புடையவை அல்லது சிறப்பு அனுமதிகளை பெற்ற சில கப்பல்கள் மாத்திரமே செல்லுகின்றது. இந்தியா இதுவரையும் 3 கப்பல்களை இறக்கி இருக்கின்றது. நல்லபடியாக நாட்டை விட்டு போய் சேர்ந்திருக்கிறது. ஈரான் ஏற்கனவே கப்பல்களிடமிருந்து முறைசாரா முறையில் பணம் கோரி வருவதாகவும் ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் வரை சுங்க கட்டணம் கோரப்படுவதாகவும் தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பெரும்பாலும் இடைத்தரகர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இந்த கட்டணங்களில் சரக்கு, பணியாளர்கள் மற்றும் பயண திட்டங்கள் குறித்த விரிவான தகவல்களுக்கான கோரிக்கைகளும் அடங்கும் என்றும் இந்த புதிய திட்டம் இந்த முறையை முறைப்படுத்தி ஒரு தற்காலிக நடைமுறையை முறையான கொள்கையாக மாற்றும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நண்பர்கள் மட்டும் கடந்து செல்ல முடியும். போருக்கு மத்தியில் ஹார்முஸ் வழியாக இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் மேலும் 3 நாடுகளுக்கு ஈரான் அனுமதி வழங்கி இருக்கிறது. உலகளாவிய கப்பல் போக்குவரத்து துறைக்கு இந்த முன்மொழிவு சிக்கலான சவால்களை எழுப்புகிறது. கப்பல் உரிமையாளர்களும் இயக்குநர்களும் சிக்கி தவிக்கும் சரக்குகளை அப்புறப்படுத்தவும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஆர்வமாக இருந்தாலும் அவர்கள் குறிப்பிடத்தக்க அபாயங்களை எதிர்கொள்கின்றனர். இத்தகைய சுங்க கட்டணங்களை செலுத்துவது குறிப்பாக முக்கிய நீர்வழிகள் வழியாக கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்துக்கு உத்தரவாதம் அளிக்கும் சர்வதேச கடல்சார் சட்டங்களின் கீழ் நிறுவனங்களை தடைகள் அல்லது சட்டம் சிக்கல்களுக்கும் உள்ளாக கூடும். இந்த நடவடிக்கை உலகளாவிய வர்த்தக முறைகளை சீர்குலைத்து எரிசக்தி விலைகளை மேலும் உயர்த்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். விநியோக கவலைகளுக்கு மத்தியில் பெஞ்ச்மார்க் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை ஏற்கனவே உயர்ந்துள்ள நிலையில் இது பிராந்தியத்தில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு சந்தையின் உணர்வு திறனை பிரதிபலிக்கிறது. இந்த நீர்வழி பாதை வழியாக போக்குவரத்து குறைந்துள்ளதால் பாரசீக வளைகுடாவின் சில பகுதிகளில் உற்பத்தி குறைப்பு மற்றும் சுத்திகரிப்பு உட்கட்டமைப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இறுதியாக ஈரானின் திட்டம் ஏற்கனவே நிலையற்ற சூழ்நிலையில் ஒரு புதிய அடுக்கு நிச்சயமற்ற தன்மையை அறிமுகப்படுத்தது. உலகளாவிய கப்பல் நிறுவனங்கள் இதற்கு இணங்குமா என்பதும் அதற்கான விலை என்னவாக இருக்கும் என்பதும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் சர்வதேச சட்டம் ஆகியவற்றில் இதன் தாக்கங்கள் ஆழமானவையாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த சுங்க சார்ஜ் அறவிடப்பட்டால் எல்லா நாடுகளும் தங்களுடைய பெட்ரோல் விலையை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது இவர்கள் எவ்வளவு என்று நிர்ணயிப்பார்கள். அதாவது நாடுகளுக்கு ஏற்றால் போன்று அநேகமாக இந்த டொக்கேட் சார்ஜ்
அது சார்ஜ் பண்ணப்படும் என்று நான் பார்க்கின்றேன். இதுவரை இது அதாவது ஈரானை பொறுத்தவரை இதுவரை ஈரான் கட்டணம் எதுவும் ஹோமஸ் நீரிணை வழியாக கப்பல்களை செல்ல வசூலிக்கவில்லை. ஆனால் எகிப்தின் சுயஸ் கால்வாய் வழியாக செல்ல கப்பல்கள் ஒரு முறை கடந்து செல்ல அமெரிக்க டாலர் 2 லட்சம் இருந்து 7 லட்சம் வரை கட்டணம் வசூலிக்கிறது. யாரு? எகிப்து. பெரிய கண்டெய்னர் கப்பல்கள் அல்லது எண்ணெய் கப்பல் டாங்கர்கள் சில நேரங்களில் 1 மில்லியன் அமெரிக்க டாலரை கொடுத்து விட்டு போறாங்க. 10 லட்சம். பாருங்க, 2 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் வரையும் எகிப்துக்காரன் அறவிடுறான். அது பாருங்க, பனாமா கால்வழி ஊடாக ஒரு வழி பயணத்திற்கு அமெரிக்க டாலர் 1 லட்சம் இருந்து 4.5 லட்சம் வரை கட்டணம் நோமலா அறவிடுறாங்க. பெரிய கப்பல்கள் அல்லது டேங்கர்கள் செல்வதற்கு 5 லட்சம் எடுக்கிறாங்களாம் பனாமாவால. துருக்கியின் போஷபர் ஸ்ட்ரைட் வழியாக கட்டணங்கள் அவங்களும் அறவிடுறாங்களாம். இப்ப கனடாவின் லாரன்ஸ் சீவை வழியாக கடல் வழியாக கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க. கனடா ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாடு இல்ல. அமெரிக்காவும் அறவிடுறாங்க. அப்ப நீங்க எல்லாம் அறவிடலாம், ஈரான் அறவிட முடியாத வச்சாண்ட ஆப்பு ஈரான். ஆக ஈரான் ஸ்ட்ரைட் ஹார்முஸ் வழியாக பல தசாப்தங்களாக கட்டணம் வசூலிக்கவில்லை. அவர்கள் அதை இலவசமாகவே வைத்திருந்தார்கள். இன்றைய சூழலில் அவர்கள் பேச்சுவார்த்தைகள் இருக்கும் போதே அவர்கள் மீது ஒரு தேவையற்ற போர் திணிக்கப்பட்டு அவர்களின் மீது 30 ஆண்டுகளாக தடைகளையும் அமெரிக்கா விதித்து அந்த நாட்டை தனிமைப்படுத்தி ஒரு 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 தனியான போருக்குள் திணித்திருப்பதால் அவர்கள் ஒரு போருக்குள் எதிர்கொண்டதாலும் இனிவரும் காலங்களில் அவர்கள் பணம் அறவிடம் என்னும் ஒரு திட்டத்தை பண்ண போறாங்க. எல்லா நாடுகளும் கட்டணம் வசூலிக்கும் போது ஏன் ஈரான் மட்டும் அதை தொடங்கக்கூடாது? ஏன் ஈரான் அப்படி யோசிக்க கூடாது? ஏன் ஈரான் செய்யக்கூடாது? ஈரான் சிந்திடுச்சு. இன்றைய தேதியில் ஈரான் ஸ்ட்ரைட் ஹார்முஸ் வழியாக கப்பல்கள் வந்து கொண்டுதான் போகின்றது. அதாவது ஹார்முஸ் அதுக்காக திறந்துதான் வச்சிருக்குது. அமெரிக்கா சைத்தானுக்கும் சின்ன சாத்தானுக்கும் உரிய ஆட்கள் போகல, அவ்வளவுதான். ஈரான் சொல்வது போல் அவர்களின் நட்பு நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி வருகிறது போகுது, தடுக்கவே இல்லை. ஆனால் அவர்களின் மீது போரை திணித்த நாடுகள் மற்றும் அவர்களின் நெருங்கிய நாடுகளுக்கு மட்டும் தடை இருக்குது. சின்ன சாத்தான் பெரிய சாத்தானு கூட இருக்கிற நட்பு நாடுகளுக்கு மட்டும் தானே தடை இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் தடை இல்லையே. இந்தியா இந்த ஜெய்சங்கர் பேசுறாரு, போகுது. ஸ்ரீலங்காவும் உங்களோட பணத்தை கொடுத்தா கப்பலை அனுப்பி வைக்கலாம். நீங்க எங்கேயாச்சும் இந்த இடைத்தரகர் மூலம் நீங்க வாங்கி நம்ம வகுத்துல கட்டுறீங்கல்ல. அப்படி இருக்க ஈரான் மொத்தமாக அந்த வழியை மூடிவிட்டது என்கிற அபச்சார பிரச்சாரத்தை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. அதுவும் 48 மணி நேர கெடுவும் மின்சார நிலையங்களை தாக்குவோம் என்று மீண்டும் மீண்டும் நெய்னா சொல்லுவதால் மிகப்பெரிய ஒரு சண்டையை நாம் ஹார்முஸ் ஜலச்சந்தியில் பார்க்கலாம் என்பதும் ஈரான் இவங்களை ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போகத்தான் போகின்றது என்ற செய்தியும் நாம் எட்டி வைக்கின்றோம். ஆக மிக முக்கியமான செய்தியாக இது உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. மீண்டும் பகலும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.